ஒரு பக்கம் அவங்க ஒடுக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் மறுபக்கம் இவர் பெருக்கிட்டே இருந்தார். No one can stop your blessings. Let my people go. You must go and worship the Lord. பார்வோனுக்கு கேட்ட கேள்வி, கர்த்தர் யார்? கர்த்தரை நான் அறியேன். இன்னைக்கு அழிவு வரும்போது அதே எகிப்து ஜனங்க பார்வோன் கதறாங்க, கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மத்தியிலே செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார், நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவோ பெரிய மேன்மை, எவ்வளவோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் திருமதி நளினி எபனேசர் அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். Thank you. Almighty God, we praise you, Lord Jesus. Most powerful God, we praise you. God of our fathers, we praise you. One true living God, we praise you. The great healer, we praise you. Amen. Wonderful doctor, we praise you. Amen. Lily of the valley, we praise you. Rose of Sharon, we praise you, Master. We shower our praises and thanks on you, Lord. Thank you for all your mercy. You are a compassionate God. You are a merciful God. Hear our prayer, Lord. Hear our prayer. We pray for these people who are suffering with this coronavirus, dear Lord Jesus. Please, Lord, take away this disease from us, Lord. We pray to you for a solution to this problem, Lord. Only you can clear our problems here. Only you can take care of it, Lord Jesus. Please, Lord, help each and every one, Lord. Not only with this coronavirus, but other diseases also, dear Lord. So many of them are dying due to heart attack or some other problems they are getting, dear Lord. But there is no medical treatment for them, dear Lord Jesus. Please, Lord, take care of them, watch over them, guard them, protect them from every evil, dear Lord. We ask and pray in the name of Jesus Christ. Amen. 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 இப்பொழுது துதியின் நேரம். நாம் வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் துதிக்கப் போகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலத்த துர்கமான நாமமுடையவரே, சோத்திரா. வானத்துக்கு ஏறி இறங்கியவரே, சோத்திரா. எல்லாவற்றையும் ஆளுகிற தேவரீரே, சோத்திரா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, சோத்திரா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, சோத்திரா. பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களை தம் மகாபலத்தினாலும் ஓங்கிய தம் புயத்தினாலும் உண்டாக்கினவரே, சோத்திரா. தமது சத்தத்தை கேட்க பண்ணுகிறவரே, சோத்திரா. சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவரே, சோத்திரா. தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவரே, சோத்திரா. தமது ஞானத்தினால் சமுத்திர கொந்தளிப்பின் மூர்க்கத்தை அடக்குகிறவரே, சோத்திரா. சமுத்திரங்களின் ஆழங்களை மூடுகிறவரே, சோத்திரா. சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்தவரே, சோத்திரா. ஆழத்தின் அடியில் உலாவினவரே, சோத்திரா. பரமண்டலங்களின் சக்கரத்திலே உலாவுகிறவரே, சோத்திரா. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறவரே, சோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கெல்லாம் உலாவுறீங்க ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். சமுத்திரத்தின் அடித்தளத்திலே உலாவுகிறார், ஆழத்தின் அடித்தளத்தில் உலாவுகிறீர், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறீர், பரமண்டலின் சக்கரத்திலே உலாவுகிறீர், எங்கள் மத்தியிலையும் உலாவதற்காக இறங்கி வந்திருக்கிறீரே. எவ்வளவோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் துதிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் பாடல் வேளை. நாம் அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்,
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேற்று ஒன்று பார்த்தோம், எவ்வளவு நாம் ஒடுக்கப்படுறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை பெருக செய்கிறார். யாத்ராம் 1:12 சொல்லுது, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். Praise God. Hallelujah. இன்னைக்கு பார்க்க போற செய்தி யாத்ராம் 2:24. யாத்ராம் 2:24 சொல்லுது, கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். யாத்ராம் 1 நேத்து பார்த்தோம், ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க, தேவ ஜனங்க பழுகி பெருகினார்கள். நம்பர்ல இன்க்ரீஸ் ஆனாங்க, பலத்துல இன்க்ரீஸ் ஆனாங்க, ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருந்துச்சு. இத எகிப்தியர் கண்டபோது பயந்து போயிட்டாங்க. சூப்பர் நேச்சுரல் growth, சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், சூப்பர் நேச்சுரல் blessing ஏதாச்சும் பண்ணி இவங்களுடைய growth, ஆசீர்வாதத்தை தடை செய்யணும் அப்படின்ட்டு உபாயம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம காண்கிற சில சூழ்நிலையை நாம உணர முடியும். வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். அதாவது மனுஷனுடைய முகத்தில் உள்ள ஸ்மைல எடுத்து போடணும், வாயில உள்ள சிரிப்பை எடுத்து போடணும், இதயத்தில் உள்ள சந்தோஷத்தை எடுத்து போடணும், நம்பிக்கை எடுத்து போடணும், பலத்தை எடுத்து போடணும். இதான் வாழ்க்கையை கசப்பாக்குவது. வாழ்க்கை கசப்பாக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். சூழ்நிலை எதிராக உள்ள சக்தியை நம்ம ஒடுக்கும் போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Nothing can stop my blessings. என்னதான் எதிரி முயற்சி செய்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. நான் எவ்வளவுதான் ஒடுக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. எபிரேயர் 4:10 நேத்து பார்த்தோம். இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய பிரியம் என்ன தெரியுமா? நான் டென்ஷன் இல்லாம, ஆங்ஸைட்டி இல்லாம, ஒரி இல்லாம, பயம் இல்லாம நான் இளைப்பாற வேண்டும். இளைப்பாறுதல் ஆன வாழ்க்கை, லைஃப் ஆஃப் குட் ரெஸ்ட். ஆனா இவங்க என்ன உபாயம் பண்ணாங்க? இவங்கள பிஸி ஆக்குங்க. இவங்கள பிஸி ஆக்குனா இவங்க ஆண்டவர், கர்த்தர், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் என்று எல்லாம் மறந்து போயிடுவாங்க. மறக்கிற அளவுக்கு கொடுமை மீது கொடுமை, வஞ்சனையின் மீது வஞ்சனை. Praise God. Hallelujah. ஒரு பக்கம் அவங்க ஒடுக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் மறுபக்கம் இவர் பெருக்கிட்டே இருந்தார். No one can stop your blessings. பிரியமானவர்களே, வேத பார்க்கும்போது சில அருமையான சத்தியங்கள் நமக்குள்ள வரும். அதாவது அவங்க ஒடுக்கிறதால எனக்கு ஆண்டவர் நியமித்த ஆசீர்வாதங்கள் ஸ்டாப் ஆவதில்லை. ஆண்டவர்
ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் பார்க்குறோம், சுத்திலும் பஞ்சம், ஆனா ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால அந்த பஞ்ச காலத்தில், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றார். அதாவது என்ன சொல்ல வருது? இட் இஸ் நாட் சர்க்கம்ஸ்டான்ஸ். அதே மாதிரி ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் பார்க்கிறான், லோத்தும் ஆபிரகாமும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஆபிரகாம் லோத்தவ சொல்றான், லோத், நமக்கு முன்பாக தேசம் திறந்து இருக்கிறது, நீ தெரிந்து கொள் உனக்கு எந்த பகுதி வேணும்ட்டு. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். என்ன அர்த்தம் இல்லை? என்ன அர்த்தம்? உங்களோட இந்த வார்த்தை என்ன பேசுது? அதாவது எனக்கு பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கு, நான் இதுதான் எனக்கு வேணும், இதுல போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதம் அவரை ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தேவனிடத்தில் வருகிறது. அதனால நான் இந்த பக்கம் போனால் ஆசீர்வாதம், நான் அந்த பக்கம் போனாலும் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலை அல்ல, இடம் அல்ல. அதே மாதிரி ஆதியாகமம் 34 அதிகாரம் 10 பார்த்தா தெரியும், என் தகுதியும் அல்ல, என் தகுதி என் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுமா குறைக்குமா? இல்லை, கர்த்தருடைய கிருபை. யாக்கோபு சொல்றான், நான் ஒரு கம்போட இந்த நதியை தாண்டி போனேன், இப்ப 2 பரிவாரங்களோட நான் திருப்பி வர்றேன். Praise God. Nobody can stop your blessing. Nobody can stop our blessing. இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். We must be conscious of this. No force can stop my blessings from God. இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க பெருமூச்சு விட்டார்கள். என்ன மைட்டி வேர்ட், பெருமூச்சு விட்டார்கள். யாத்திராகமம் 2 அதிகாரம் 24 கர்த்தர் இந்த யாத்திராகமம் முதல் 3 அதிகாரங்களை நல்ல வாஸ்தா நமக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். சோர்ந்து போயிருக்கும் போது என்னை ஒடுக்குறாங்களே, பல சக்திகள் என்னை அப்படியே புள்ளிறாங்க, அப்ரஸ் பண்றாங்க. நான் இந்த பக்கம் போனாங்க அப்ரஸ் பண்றாங்க, நான் அந்த பக்கம் போனா அப்ரஸ் பண்றாங்க. என் சரீரத்தில் எனக்கு அப்ரஷன், என் மனசுல அப்ரஷன், என் ஃபைனான்ஸ்ல அப்ரஷன், சொல்லிட்டே போலாம். என் குடும்பத்தை ஒடுக்குறாங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல அப்ரஷன். ஆனா இந்த முதல் 3 அதிகாரங்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங் மெசேஜ் எல்லாம் இருக்கு. நான் அதான் இன்னைக்கு உங்களை நேற்று ஷேர் பண்ணேன், இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஒடுக்குதல் மத்தியில ஆண்டவர் எப்படி நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார், கர்த்தர் நம்மளை எப்படி விடுவிக்கிறார். லூக்கா 4 அதிகாரம் 18 19 இயேசு சொன்னார், தான் எதற்காக வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 700 வருஷம் முன்பாக, இயேசு கிறிஸ்து வருது சுமார் 700 வருஷம் முன்பாக சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வார். தரித்திரருக்கு நற்செய்தி சொல்லுவார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், குருடருக்கு பார்வை கொடுப்பார், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்துவார். நாம பார்த்து கொண்ட பகுதி நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, பிழியப்படுவர்களுக்கு, those who are crushed, oppressed people, இவர்களுக்கு அப்ரஷன்ல இருந்து, ஒடுக்குதலிருந்து விடுதலை. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். God was blessing them. Praise God. ஒரு பக்கம் ஒடுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணாலும் இவங்களை ஒடுக்க முடியல, இவங்களுடைய இன்க்ரீஸ ஸ்டாப் பண்ண முடியல, இவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியலன்னு பல சதி திட்டங்களை உண்டு பண்றாங்க. உபாயம், ஒரு உபாயம், அந்த ஊர்ல உள்ள
மருத்துவச்சிகள் நர்ஸ் அவங்கள கூப்பிட்டு இந்த ராஜா பேசுறார். நீங்க தான் இந்த எபிரேய பெண்களுக்கு டெலிவரிக்கு போறீங்க. டெலிவரி அப்போ ஆண்புல பிறந்துச்சுன்னா அப்பயே கொண்டு போட்டுருங்க, பெண்புல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. யாத்ரா 1ஆம் அதிகாரம் 15 முதல் ஒரு 6-7 வசனங்கள் அந்த பகுதி இருக்கும், வாசி பார்க்கணும் நீங்க. ராஜா கட்டளை யாருக்கு? சாதாரண அடிமட்ட ஹெல்த் ஒர்க்கருக்கு. எபிரேய பெண்களுக்கு டெலிவரி அப்போ குழந்தை ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா கொண்டு போட்டிருங்க. ஆனால் வேதம் சொல்லுது இந்த மருத்துவச்சிகள், அதை பைபிள் யூஸ் பண்ண வேர்டு மருத்துவச்சி, இந்த நர்சஸ் என்ன பண்ணாங்களா? கர்த்தருக்கு பயந்தார்கள். தங்களுடைய ராஜா, தாங்க சம்பளம் பெறுகிற ராஜாவுக்கு பயப்புள்ள கர்த்தருக்கு பயந்தார்கள். பயந்ததுனால ஆண் பிள்ளைகளை கொலை செய்யல. ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன நான் இப்படி கட்டளை கொடுத்துட்டு நிறைய ஆண் பிள்ளைங்க நிறைய பார்க்கிறேனே. அப்ப மருத்துவச்சி பதில் சொல்ற வார்த்தை, இல்ல ராஜாவே, நம்ம ஊருக்காரங்க மாதிரி அவங்க இல்லை. இந்த எபிரேய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களே பிள்ளை பெற்றுறாங்க. பிரைஸ் காட். இப்ப ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இப்பதான் ஒரு முக்கியமான வார்த்தை வேதம் ரெக்கார்ட் பண்ணது. கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தலைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். யார் யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களை எப்படி வாழ்க்கையில மேன்மைப்படுத்துகிறார். ராஜா பார்க்கிறாரு, இப்படி பிள்ளைங்க பெருகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு சட்டத்தை உண்டு பண்றார். என்ன சட்டம்? ஆண் புள்ள பிறந்துச்சுன்னா குழந்தையை தூக்கி நதியில போடணும். Praise God. Hallelujah. இது ராஜாவுடைய ஒடுக்குதல் உபாயம். ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த எல்லாவற்றையும் ஒன்று வாய்க்காதே போக பண்ணுற தேவன். ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நதி, நைல் நதி ஒரு தெய்வீக நதி. அந்த நதியில மோசே போய் நேரா பார்வோனுடைய வீட்டில் போய் வளர துவங்கிறார். இதான் யாத்ரா 2ஆம் அதிகாரம். ஜனங்களுக்கு தெரியாதது. ஜனங்க இன்னும் பயங்கரமா பாரப்பட்டிருக்காங்க, கூக்குரலிட்டாங்க வேதம் சொல்லுது. அதாவது they cried out. கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. யாத்ரா 2ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லுது, அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். இந்த பெருமூச்சுன்னு சொல்லும்போது எனக்கு முன்பாக வர ஒரு பிக்சர். மாட்டு வண்டியில பொருட்களை எடுத்து கொண்டு போவாங்க, லோடு ஏற்றுவாங்க. மாடு தானே அப்படின்னு சொல்லுது, மாடு தானே சுமக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பயங்கரமாக ஏற்றுவாங்க. அந்த மாடு சக்திக்கு மிஞ்சி ஏற்றுவாங்க. அப்ப அந்த மாடு இழுக்க முடியாம இழுத்து போகும், பெருமூச்சு. அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா மூக்கில் புஸ் புஸ் நுர வரும், அதான் பெருமூச்சு. வேதம் சொல்லுது கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டார். God was working silently. மருத்துவச்சிகள் மூலமாக நைல் நதியில போட்ட மோசே பார்வோன் வீட்டை வளர்ந்து கொண்டிருக்கிறார் சைலண்ட்லி. யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மோசேயை இப்ப பேசுறார். மோசேயை கண்டுபிடிச்சிட்டார். மோசேயை ஆண்டவர் நியமித்திட்டார். நீ இந்த ஜனங்களுக்கு போய் விடுதலை கொடு, உன் தலைமையில விடுதலை கொடு. கர்த்தர் மோசேயோட பேசுற வார்த்தை தான் யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுடைய கூப்பிடுதல நான் கேட்டேன். அவங்க என்ன வார்த்தை இல்லை, கூப்பிட்டாங்க, பெருமூச்சு இதெல்லாம் இல்லை. நாம ஜெபம் பண்ணலாம், நம்ம விண்ணப்பம் பண்ணலாம், மன்றாடலாம், போராடி ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஆனால் எசன்ஸ் என்னது?
கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, பாரத்தோடு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் ஒடுக்கப்படுகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை கசப்பாக்குறாங்க ஆண்டவரே, வியாதி என் வாழ்க்கை கசப்பாக்குது ஆண்டவரே, பொருளாதார போராட்டம் வாழ்க்கை கசப்பாக்குது ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் என் வாழ்க்கை கசப்பாக்குது ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்த வாழ்க்கை கசப்பாகுது ஆண்டவரே, என் முன்னால தடைகள் நிமித்த வாழ்க்கை கசப்பாகுது ஆண்டவரே என்று நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் மோசே சொல்றாரு, அவங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். இதுதான் ஆகாருடைய சாட்சியும் கூட, டெஸ்டிமனி. ஆகார அவளுடைய எஜமானி சாரால் ரொம்ப குடும்பத்தை அப்ரஸ் பண்றா. ஆகார் ஓடுறாங்க அந்த காட்டுல வனாந்திரத்தில் பிள்ளையை தூக்கிட்டு. கர்த்தர் அங்க ஆகாரை சந்தித்தார். ஆகாரே அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆகார் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு பேர், ஒண்டர்ஃபுல் திங், ஒரு அடிமை பெண். ஆண்டவருக்கு ஒரு பேரை கொடுக்கிறார், நீ என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஏதோ ஒரு முக்கிலேருந்து நான் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை, ஆண்டவர் உங்க ஜெபத்தை காண்கிறவரா இருக்கிறார், உங்க உள்ளத்தை காண்கிறவரா இருக்கிறார், உங்க கண்ணீரை காண்கிறவரா இருக்கிறார், உங்களுடைய அங்கலாய்ப்பை காண்கிறவரா இருக்கிறார், உங்க வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தை காண்கிறவரா இருக்கிறார், உங்க உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறார். சங்கீதக்காரர் அதே சொல்றான். சங்கீதம் 65:2 என் ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. எப்போதாவது உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சுக்கோங்களேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னா இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு கேளுங்க. சங்கீதம் 65:2 சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்றான், அவன் அனுபவத்தை சொல்றான், என் ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதே மாதிரி நம்ம நினைப்போம், நான் என்னென்னமோ சொல்லி ஜெபிக்கிறேனே, ஏன் சிச்சுவேஷன் ஆண்டவருக்கு புரியுமா? இப்போ உள்ள நெருக்கம், என்னைய சுற்றிலும் உள்ள சக்திகள், என்னை படுத்துற இமிசைய நான் ஆண்டவர் சொல்லும் ஆண்டவருக்கு புரியுமா? எபிரேயர் 2:8-12 சொல்லுது, அவர் நம்ம போல பாடுகளாம் பட்டவர், அதனால நம்ம என்ன சொல்றோமோ அதை முற்றிலுமாக அவர் அறிந்து கொள்வார். பிரைஸ் காட். ரொம்ப கன்சோலிங் வேர்ட்ஸ். யாத்திராகமம் 3:7 ஆண்டவர் இப்படி மோசேயை சொல்றார், நான் அவருடைய ஜெபத்தை கேட்டேன், நான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன், நான் அவங்களுக்கு மனது இறங்கினேன், நான் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் நியமித்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் 2 காரியங்கள் சொல்றார். விடுதலை, எகிப்திலிருந்து விடுதலை. அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையோட முக்கியத்துவம். விடுதலை, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை, பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை. அதோடு ஸ்டாப் ஆகலை, தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுற விசாலமான தேசத்தை வச்சிருக்கிறேன். பிளெஸிங்ஸ். சால்வேஷன்ல 2 பகுதி. 1, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுறார், அதோட ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். இந்த ஜனங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க, தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொடுத்தாங்க. They cried out to God. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நீங்க வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு சும்மா இருங்க அப்படின்றதுக்காக இல்லை. ஆக்டிவ்லி pray for the realization of promise. தொடர்ந்து விசுவாசத்தோட ஜெபத்தில் இருந்து இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நானும் நீங்களும் ஜெபிக்கணும். தானியேலை பற்றி பார்க்கும்போது நல்லா தெரியும். தானியேல் ஒரு ஜெப வீரன். தானியேல் எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் போது கண்டுபிடிச்சான்,
70 வருஷத்துல இந்த தேசத்தில் உள்ள இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ப்ராமிஸ் பிடிச்சு சும்மா தானா ஜெபிக்க துவங்கினார். 700 வருஷம் முன்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். 70 வருஷத்துல இவங்க திருப்பி தேசத்துக்கு வந்துருவாங்க, அடிமைத்தனம் முடிஞ்சு போயிடும். ஆனா அதை எடுத்துக்கொண்டு தானியேல் ஜெபிக்க துவங்கினார். ஜெபிக்க துவங்கின உடனே ஆண்டவர் அந்நியர் ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீ இந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கு, நீ கட்டளை கொடு, இவங்க தேசத்துக்கு போக, அங்க போய் ஆலயத்தை கட்ட, எல்லாம் வழி பண்ண ஆண்டவர் சொன்னபடியே அங்க செயல் உண்டாக்குது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ப்ராமிஸை பிடிச்சு கொண்டு நாம ஜெபிக்கணும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார் தீர்க்கதரிசிக்கு, அப்பா இந்த காலகட்டத்தில் நான் மலையை வர பண்ணுவேன். இப்ப தீர்க்கதரிசி போய் ராஜாட்ட சொல்றார், மலையை உண்டு பண்ண போறேன், நீங்க வாங்க, இந்த இடத்துக்கு வாங்கட்டு. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் சொன்ன உடனே எலியா என்ன பண்ணாரு? ஜெபிக்க துவங்கினார். ஆண்டவரே மழை பெய்யணும். பிரைஸ் காட். ஜபத்தை கேட்டு மழையை வர பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்க தொடர்ந்து ஜெபித்தாங்க, தொடர்ந்து கூக்குலிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை ஏசாயா 49:26, ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்கள் திங்க கொடுப்பேன். கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பழைய ஏற்பாடு வசனங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவங்களே அழிக்க நான் கட்டளை கொடுப்பேன். பாருங்க, இந்த வேத பகுதியை யாத்திராமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. பார்வோன் பெரிய ராஜா, the greatest ruler in his time. ஆனா அவன் செய்யற ஒரு முட்டாத்தனத்தை பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரம் வழியாக நடந்து போறாங்க. 2 பக்கம் தண்ணி மதில் சுவர் மாதிரி இருக்குது. அது அப்படியே ரோடு போட்ட மாதிரி அது இருக்கு. அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க. எகிப்து ராஜா பார்வோனுக்கு நல்லா தெரியும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஆண்டவர் இவங்களை ஒடுக்கினாங்களே, பார்வோன் ஒடுக்கினாங்களே, ஆண்டவர் அவருக்கு இப்ப முட்டாத்தனத்தை கொடுக்கிறார். பார்வோனும் இந்த இஸ்ரவேல் ஜனம் சொல்றாங்க, நாம பின்தொடருவோம். ஆண்டவர் அழிக்கிறார். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நல்லா தெரியுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர்களை வழி எடுத்து போறார் இஸ்ரவேல் தெய்வ ஜனங்களை. ஆனா புத்தி கெட்டு போய் பின்தொடர்றாங்க. பின்தொடரும் போது ஆண்டவர் இவங்களை கலங்கப்படுகிறார். இப்ப இந்த எகிப்தியர் அலற சத்தம், கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், மோசே முதல் முறையாக பார்வோன போய் சொன்ன வார்த்தை, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், என் ஜனங்களை விடு. Let my people go. You must go and worship the Lord. பார்வோனுக்கு கேட்ட கேள்வி, கர்த்தர் யார்? கர்த்தரை நான் அறியேன். இன்னைக்கு அழிவு வரும்போது அதே எகிப்து ஜனங்க பார்வோன் கதறாங்க, கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக எந்த சக்தினாலும் வாய்க்காதே போகும். உங்களை ஒடுக்கிறவர்களை ஆண்டவர் அழிப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு முட்டாள்தனத்தை கொடுத்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும்படி செய்வார். ஏசாயா 54:17 சொல்லுது, எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வியாதி உங்களை ஒடுக்குதா, வாய்க்காதே போகும். உங்களுக்கு வேசத்தை மேல இருக்கவங்க ஒடுக்குறாங்களா, வாய்க்காதே போகும்.
உங்க சூழலில் சோஷியல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல உங்களை ஒடுக்குறாங்களா, வாய்க்காதே போகும். கர்த்தர் என்னுடைய உங்களுடைய பெருமூச்சை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். நீர் என்னை காண்கிற தேவன், எனக்காக மனதிறங்குகிற தேவன், உங்களுக்காக மனதிறங்குகிற தேவன். எவ்வளவாய் உங்களை ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நல்ல பலத்தை கொடுப்பார். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்ல பாதுகாப்பை கொடுப்பார். நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். எவ்வளவாய் உங்க வாழ்க்கை கசப்பாக்குறாங்களோ அவ்வளவாய் உங்க வாழ்க்கை ஆண்டவர் தேடாக மாற்றுவார். நீங்க யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் லைஃப். உங்க முகத்துல சிரிப்பு இருக்கும். உங்க வாய் புண்டையில நிரம்பி இருக்கும். கர்த்தர் இதை செய்தார். கர்த்தரை மகிழச் செய்தார். உங்க சுத்தி உள்ள தேசத்துல ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் என்னுடைய உங்களுடைய பெருமூச்சை கேட்டு மோசே எழுப்பினார். விடுதலைக்கு வழியை உண்டு பண்ணினார். கர்த்தர் சமூகம் உங்களோட என்னோட இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகாரை கண்ட தேவன். ஆகார் என்ன பெயரிட்டாள்? எல்ரோயி என்று பெயரிட்டாள். நாம் பாட்டை பாடினோம், எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீதத்தை நாம் அறிக்கை செய்வோம். 91ஆம் சங்கீதம் 1-10 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் உனக்கு ஆகும். பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. விசுவாசமா அறிக்கை செய்வோமா? விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுக கூடாது. வாதை என் தெருவை அணுக கூடாது. In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். 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 இப்பொழுது ஜெப வேளை. திருமதி சசி பிரேம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நெஞ்சோடு துதிக்கிறோம் ராஜா. இது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் 1 மணி நேரம் அமர்ந்திருந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்ய, ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க, உடைய வசனங்களை தியானிக்க நீங்கள் கொடுத்த அந்த சாக்கியத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே தேவரே, நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மந்தையில சேராத ஆடுகள் அநேகம் உண்டு தகப்பனே, அவைகளை இந்த நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியா இந்த நாட்களை ஆண்டவரே நீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீர் தெரிந்து கொள்ளும்படியா செபிக்கிறேன். ஏசப்பா
அறியாத ஜனங்கள் தேடி வர கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாள்ல கூட கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் அப்பா ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க அப்பா. ஆண்டவரே நீங்களும் கூட இந்த உபத்திரங்களோடு கூட நீ கடந்து வந்தபடினால நீ மனதுருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்கும் தகப்பனே, நீர் அவர்களை விடுதலை ஆக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே பிசாசானவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்துல நீர் அற்புதங்களை செய்விட செபிக்கிறப்பா. எங்களுடைய மாநிலத்தில் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஆண்டவருடைய ஜனங்களின் நிமித்தமாக கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸை நீர் அர்த்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர் சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் தகப்பனே, உயிர் தெளிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே மகிமையே ஆண்டவரே உலகம் காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் கூட உங்களுடைய மகிமையை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கொடிய காலங்கள் மத்தியிலே நாங்கள் அநேக காரியங்களால ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரை நோக்கி பார்க்க துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீரா யெகோவா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தாவே நீர் கடந்து வருகிறவராக, எங்களுக்கு உதவி செய்கிறவராக, எங்களை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறபடினால நாங்கள் விசுவாசம் தொடர்ந்து உடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அத்தானையும் அக்காவையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஜெயபலமாக சேனைகளின் கர்த்தராய் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மகிமையான காரியங்களை நாங்கள் காணவும் கேட்கவும் கர்த்தர் நீ உதவி செய்வதாச்சு வைக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க பலப்படுத்துங்க கர்த்தாவே. மாறக்கூடாத காரியம் எதுவுமே இல்ல தகப்பனே. ஹல்லேலூயா, நீ சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. ஹல்லேலூயா, நீ உதவி செய்ய போவதற்காக ஆண்டவரே நீ மகிமையை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் கிரியேச்சு விடாச்சு விக்ரம் சுவாமி. ஆண்டவரே இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவும் போதுமானவராக இருக்கிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கூடுகையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே உலகத்துக்கு ஒளியாக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கொரோனா வியாதியின் மத்தியிலிருந்து பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் அதிகமாக அநேகருக்கு அவனுடைய சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படவும் அவனுடைய வருகைக்கு அநேக குடும்பங்கள் ஆயத்தமாகவும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, இந்த இடத்துல இந்த குடுகையில வர முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நெட்வொர்க் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கருத்தை நீக்கி போட்டு அன்றைய தடைகளை தகர்க்கிற தேவன் பிள்ளைகளுக்கு இந்த கூட்டத்திலே பங்கு பெற உதவி செய்யப்படாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல ஒவ்வொரு மக்களையும் விசேஷமாக எங்களுடைய தேசத்தின் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறதப்பா. பிள்ளைகளுடைய வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிற தகப்பனே. பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மக்களை வருத்தி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. தேவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியும் ஆவலுள்ள தேவன். ஆண்டவரே எங்களுக்கு இறங்க முடியாது ஒவ்வொரு மக்களையும் விடுதலை பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த கூடுகை வெற்றிகரமாக நடைபெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஆறுதலையும் ஆண்டவரே மன தேர்தலையும் தகப்பனே இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொடுக்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நீ தந்ததுக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. தேவரின் எச்சபத்தை கேட்கிற தேவன், எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர், எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய இருதயத்தின் இயக்கங்களையும் ஆண்டவர் எங்களுடைய வியாகுலங்களையும் ஆண்டவரை பெருமூச்சையை நீர் காண்கிற கேட்கிற தேவனா இருக்கிறதுக்காக எங்களோடு கூட நீர் ஆண்டவரை அசைவாடுகிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை இருக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் நீர் வெற்றியை கொடுக்கிற தேவனா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாமத்துக்கு எடுக்கிறோம். எனக்கு நாங்கள் கேட்டு கேட்காமல் ஆட்சியும் கொடுத்தீங்க ரட்சித்து வழிநடத்தணும் என்று எங்களுக்காய் பாடுபட்ட இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதில் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் மருத்துவ பணியாளருக்காகவும் தூய்மை பணியாளருக்காகவும் நம் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அங்கே அதில் இருக்கிற மருத்துவ பணியாளர் அது மட்டுமல்ல உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளி தேசங்களில் இருக்கிறவர்களுக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காகவும் நான் ஜெபிக்கிறேன்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதல் எங்களை தொடுகிறது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கலால் எங்கள் சரீரமாகிய ஆலயம் நிறைந்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இருதயங்களெல்லாம் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியானவராக இணைத்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர் வெளியாக சுவாமி எல்லாரும் இருதயங்களையும் ஒரு இசைவினைப்பாக நீர் இணைத்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் சுவாமி. 90 நாட்களுக்கு மேலாக ஆண்டவரே இந்த கூட்டம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, மார்ச் 21ஆம் தேதி ஆரம்பித்தோம் சுவாமி. ஜூலை மாதம் ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய தாக்கத்தை நீங்கள் குறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தமிழ்நாட்டில் அதிக தாக்கம், சென்னையில் அதிக தாக்கம், குறைத்தருளுங்க அப்பா. மனதிறங்குங்க சுவாமி. மனதுர்க்கத்தின் தேவனே, அந்த வியாதியின் உக்கரத்தை நீங்கள் கும்மால மட்டும்தான் முடியும் சுவாமி. டாக்டர்களால் உண்மை செய்ய முடியல ஆண்டவரே. மருந்து இல்லை, வேக்சின் இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் சுவாமி அந்த கொரோனாவின் அகோரத்தை குறைத்து அது முழுவதுமாக அதை பொசுக்கி சாம்பலாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஆண்டவரே, இந்த அநேக மாநிலங்களில் சுவாமி அதிகமாக சதர்ன் ஸ்டேட்ஸில், ஆந்திரா, தெலுங்கானா நிறைய வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எல்லாத்தையும் நீங்கள் குறைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. பொல்லாத வழிவிட்டு திரும்பிக் கொண்டே இருக்கிறாங்க சுவாமி. நீங்கள் மனதுருக்கத்தின் தேவன். எல்லா ஜெபங்களையும் கேட்டு, விண்ணப்பங்களையும் கேட்டு, மன்றாட்டை கேட்டு இந்த வியாதியின் உக்கரத்தை முழுவதுமாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல வெளி தேசங்கள் ஆண்டவரே, அநேக தேசங்கள் ஆண்டவரே மனம் திரும்புதலை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. ஆண்டவரே, மனம் திரும்புதலை நீங்கள் உம்மால மட்டும்தான் கொடுக்க முடியும் சுவாமி. ஒவ்வொரு மனதிலையும் நீங்கள் பேசுங்கப்பா. பேசி ஆண்டவரை மனம் திரும்ப வைங்க ஆண்டவரே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்கல்லப்பா. இங்கே எல்லாருக்கும் நீங்கள் தான் தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஜனங்கள் மேலே மனதிறங்கி அவர்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து தேசத்துக்கு நன்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர், இதில் பொருளாதார கஷ்டங்கள் ஆண்டவரே, வியாதினால கஷ்டங்கள், மன உளைச்சல், வீட்டுக்குள்ளே இருக்கிற மன உளைச்சல் ஆண்டவரே, எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பார்க்குறோம் சுவாமி. எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது என்ற ஒரு ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவரை எல்லா மனதுகளையும் சமாதானப்படுத்துங்க ஆண்டு. எல்லாம் சரியாகும். இந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா மனதிலையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்மால் மாத்திரம் தான் தர முடியும். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது சுவாமி. பணத்தால் கொடுக்க முடியாது. பணக்காரங்களாம் சாகுறாங்க ஆண்டவரே. பணத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம் உம்மிட்ட மாத்திரம் தான் இருக்குது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதுபோலவே சுவாமி, மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆண்டவரே, டாக்டர்ஸ், நர்சஸ்க்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் வருது சுவாமி. கொரோனா வார்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களெல்லாம் நீங்கள் தான் விசேஷத்தை விதமாக பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய டிவைன் பிரசன்ஸ் அங்கே இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பங்களே அநேக ஆண்டவரே மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பங்கள், உற்றார் சுற்றார் நண்பர்கள், டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுவிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சஸ் ஷேர்லி, டெஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், விமல்ராஜ், மிஸ்ஸஸ் சிம்சன் ஆண்டவரே, மிஸ்ஸஸ் சிம்சனுக்காக ஜெபித்து கொரோனாவிலிருந்து விடுதலை பண்ணீங்க. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டாக்டர் எட்வினுக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலிருந்து நடந்து வெளியே வந்து கொளுத்த கன்றை போல வெளியே வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக டாக்டர் நவமணி பிரபாருக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அது போலவே சுவாமி, எங்கள் குடும்பத்தினர் வெளி தேசங்கள் இருக்கிறாங்க. உற்றார் சுற்றார் நண்பர்கள், குடும்பங்கள், ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுவிசாக் குடும்பம், ஷீபா, ஜூடி, அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனி குடும்பங்கள், மிக்கி, ஷீலா, வின்சென்ட் சீலன், இமானுவேல் எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய், ஜான் மோகன், ஜான் யூஜின் குடும்பங்கள், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், ஸ்டீஃபன் மோகன், ரூபி குடும்பங்கள்,
சாரா சத்யா வில்சன் ராஜா குடும்பங்கள், அமல் கெனடி காட்ஃபரி அகாசி குடும்பங்கள், மேர்லின் சாம் ஐசக் தேவரக்கம் டனிட்டா குடும்பங்கள், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. இந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது, தூர தேசங்கள் இருக்கும்பொழுது தனியாக இருக்கிறேன் ஐயோ என்ற அந்த ஒரு உணர்வு வரக்கூடாது சுவாமி. குடும்பத்தோட சேரணுமே, அந்த சோஷியல் கான்ஷியன்ஸ் இல்லாமல் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களை சுகமாக சேஃபாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்ற உணர்வை நீங்கள் தான் அவர்கள் கொடுக்க முடியும் சுவாமி. அந்த செக்யூரிட்டி, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உம்மிடத்துல தான் இருக்கிறது என்று அவர்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த நேரத்தை விசேஷித்த விதமாக ஆண்டவரே எங்கள் பத்மாத்தைக்காக வருகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க, நல்ல சமாதானத்தை தாங்க, எழும்பி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கழுகை போல செட்டைகள் எடுத்து எழும்பி அவர்கள் வந்து இந்த ஜபக்கூடுகளை கலந்து கொண்டு அன்பின் ஆண்டவரேன்னு ஜபிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அந்த குரலை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் அபயம் விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே டாக்டர் மாலாவுக்கு நல்ல ஆண்டவரே என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் ஆண்டவரே காரிய சித்தியை இங்கே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அது போலவே எங்கள் குடும்ப நண்பர் பால் விஜி கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்கா தேசத்தில் ஆண்டவரே அவரை நீங்கள் பாதுகாக்கணும். பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஜீவ சுவாசத்தை இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஊதுங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை ஊதுவீராக. உம்முடைய சுவாசம் ஆண்டவரே, நாசின் சுவாசத்தினால நீங்கள் ஆண்டவர் கடலையே நிற்க பண்ணீங்க ஆண்டவரே. இந்த செங்கடல் நின்றது உங்களுடைய நாசின் சுவாசத்தினால. அது போல அவ்வளோ பெரிய சுவாசம் ஆண்டவரே. ஆக்சிஜனோ என்ன அடுத்த எக்யூப்மெண்ட் ஆக்சிஜன் வென்டிலேட்டர்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்முடைய ஜீவ சுவாசம், உம்முடைய ஜீவ சுவாசம் வல்லமை உள்ளது, மிகவும் பெரியது ஆண்டவரே. அந்த ஜீவ சுவாசம் தான் மனுக்குலத்தையே உருவாக்கினது, ஜீவ ஆத்துமாக்களை உருவாக்கினது உம்முடைய ஜீவ சுவாசம் அல்லவா? அந்த ஜீவ சுவாசத்தை ஆண்டவரே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே என்ன செய்வோம் என்று திகைத்து இருக்கிற ஜனங்கள் மேலே நீங்கள் ஊதுங்க ஆண்டவரே. உடைய சுவாச காற்று அங்கேருந்து வரும் பொழுது அந்த காற்று அடிக்கும் போது எல்லா கொரோனாவும் பறந்து போயிடும் ஆண்டவரே. இந்த டாக்டர் பிரபாகர் நவமணி, டாக்டர் இந்த பால் விஜய் எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தும் தேவை ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க சுவாமி, மனதிறங்கி ஊதுங்க ஆண்டவரே. அது போலவே சசி இன்று ஜெபமணிய சசி பிரேமுக்கு திடீரென்று அவர்களுக்கு டயபெட்டிஸ் ரிசல்ட் வந்திருக்கிறது. மிகவும் அதிகமாக இருந்தது, குறைந்திருக்கிறது ஆண்டவரே. சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாம் உடைய புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கீங்க. சசியுடைய பேங்க்ரியாஸோட புஸ்தகத்தில் இருக்கு. என் கருவி உமது கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உங்களுடைய புஸ்தகம் எழுதியிருந்தது. சங்கீதம் 139:16 இந்த வசனத்தை வைத்து தான் ஜெபித்து நீங்க உங்களுடைய அடியானுக்கு சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே வசனம் கிரியை செய்கிற வசனம், அற்புதமான வசனம், வெறுமையா திரும்புவதில்லை. அந்த பேங்க்ரியாஸ் சரியாக எல்லாத்தையும் செக்ரீட்டாக கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு கொடா ஸ்தோத்திரம். அந்த டயபெட்டிஸ் என்ற பயத்தை நீங்க முதல்ல சசிட்டு இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரே. அந்த பயமும் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிக்கு சசியின் மேல் வருவதாக பயமுள்ள ஆவியல்னு எடுத்து போடுங்க சுவாமி. பயத்தல்னு எடுத்து போடுங்க. அது போலவே ஆண்டவரை தெளிந்த புத்தியை தாங்க. காமாக சிந்தனை செய்து கரெக்டாக டயட் எடுத்து அந்த டயபெட்டிஸை மேற்கொள்ள எங்களுக்கு இந்த பலன் தருகிற நீர் ஆண்டவரை, ஜெயம் கொடுக்கிற நீர் ஆண்டவரை, ஜெயம் கொடுக்கிற நீர் சுவாமி. கொடி ஸ்தோத்திரம். அது போலவே சுவாமி இன்று சிந்தியா டேவிட் வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி. இம்மட்டாய் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. அருமையான கற்பத்தின் கனிகளை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறீங்க. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கரத்தில் அந்த குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒளி விளக்காக திகழ கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அநேக வருஷங்களை கூட்டி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற பார்த்து இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மற்ற ஜனங்கள் அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க. இதோ நானும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நாங்களும் கர்த்தர்கள் கொடுத்த பிள்ளைகளும் சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளமாக இருக்கிறோம் என்ற வசனத்தின் படிக்க அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுங்க. வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நல்ல ஜெப வேளைக்காக ஸ்தோத்திரம். அருமையாக தந்த ஜெபத்தில் தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் மிரக்கல் வர்க்கிங் காட் என்ற பாடலை பாடி நாம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார், அவர் அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம்
இயேசு அற்புதம் செய்கின்றார். Hallelujah. Hallelujah. Praise God.